எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் என்னோட பெயர் டாக்டர் சந்திரசேகர். இப்போ டாக்டர் சந்திரசேகர், முன்னால சாதாரண சந்திரசேகரா தான் இருந்தேன். நான் வாழும் கலை அப்படிங்கிற அமைப்புல ஆசிரியரா இருக்கேன். அதே நேரத்துல இளைஞர்கள் எல்லாம் ட்ரெயின் பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு பேர் யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமை தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணி டீச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்துல என்னோட கிராமத்துக்கு நான் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, எங்க கிராமத்துல தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி அவங்க கிராமத்து மக்கள் சொல்லுவாங்க. நான் யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட கிராமத்து மக்கள் திரும்ப திரும்ப கேட்பாங்க, இந்த பக்கத்துல தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த யூத் எல்லாம் நம்ம ட்ரெயின் பண்றோம், ஆனா அவங்கள பயன்படுத்தி ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் இல்லையா, சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல என்ன பண்ணோம். ஸோ அந்த நாகநதி அப்படிங்கிற ஒரு நதியை ஒரு செக் டேம் கட்டிட்டு அங்கிருந்து பல ஏரிகளுக்கு ஃபீட் பண்ணலாங்கிறது தான் என்னோட முதல் ஆசையா நான் இதுல இறங்கினேன். It was his passion that he has taken the support of the youth of the country, particularly in the Gram Panchayats where he was residing, and with this he started the act of reviving certain water bodies. After that, I meet my Gurudev Shri Ravi Shankar. I informed the situation is there in my place. So I want to make a check dam and divert the water to so many lakes. I informed. So Gurudev told, so you can take it. Our technical person is there, Dr. Linguraji. Is the IRS, Karnataka retired IRS, sorry, Indian remote sensing. So retire. So that gentleman, I meet him. So he will visited Naganadi. That time he told last 4-5 years not get water. Then during the rain season also, how can you make it a check dam and divert to water to some other lakes? Cannot possible. No water right now. You can start rejuvenate the river. So then after you get water, then you can decide to where we can take it. This is a Dr. Linguraji given the guidelines. அவர் பார்த்துட்டு நதியில 5-6 வருஷமா மழை காலத்தினோட தண்ணி வராத போது இங்க இருக்கிற தண்ணி எப்படி நீ டைவர்ட் பண்ணி ஏரிகளுக்கு கொண்டு போக முடியும், முதல்ல நதியில தண்ணி வர்றதுக்கான வேலையை நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாக நதியை ரெஜுவினேட் பண்ணலாம். மழை காலம் இல்லாம சாதாரண காலத்துல கூட தண்ணி தொடர்ந்து ஃப்ளோ ஆகிறதுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. So what he is trying to say is, Naganadi, which is a river which has been dry for several months, the person whom he is referring to, the IRS service retired person, he had given him a suggestion. Even during the non-monsoon seasons, how do you make the river have a flow of water? Even during the non-monsoon season, during the dry seasons, how do you make the river flow available? What is the methodology that you will adopt? That's what he was trying to explain, and he gave some guidelines to him. So அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நாகநதி எங்க இருக்கு அப்படின்றத, நாகநதி எங்க இருக்கு, அது திருவண்ணாமலை அண்ட் வேலூர்ல பார்த்தா இருக்கு. ஸோ அது பாலாரோட ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரியா இருக்கு. ஸோ பாலாரோட டோட்டல் கேட்ச்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 17,900 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. அதுல இந்த நாகநதிங்கிறது ஒரு 366 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அதோட கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்கு அப்படிங்கறத அந்த லொகேட் பண்றோம் அந்த இடத்த. So Naganadi happens to be around 300 odd square kilometers of area out of 19,000 square kilometer area of a bigger tributary in the region between Thiruvannamalai and Vellore districts of Tamil Nadu. ஸோ அதனுடைய டோட்டல் கேட்ச்மெண்ட் ஏரியா பார்த்தோம்னா 366 ஸ்கொயர் கிலோமீட்டர். அது 7 மினி வாட்டர் ஷெட் ஆகும், 29 மைக்ரோ வாட்டர் ஷெட் ஆகும் அதுல கவர் ஆயிருக்கு. அதுல 844 கிலோமீட்டர் லென்த்ல சின்ன சின்ன ஓடைகள் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அதே நேரத்துல அங்க எங்க எவ்வளவு ரெயின்கே ஸ்டேஷன் இருக்கு, பக்கத்துல நியரா ரெயின்கே ஸ்டேஷன் எவ்வளவு இருக்கு, ரெயின்ஃபால் டேட்டா லாஸ்ட் 30-40 இயர்ஸோட ரெயின்ஃபால் டேட்டா என்ன அவைலபிள் இருக்குதோ அதனுடைய ரெயின்ஃபால் டேட்டாவும் இந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவும் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு yield எவ்வளவுங்கறதை கண்டுபிடிக்கிறோம் first. So we can find out the yield with this data of rainfall gauges that are nearby these areas,
and the amount of area that is there, and calculate the amount of water that could be flowing through this kind of streams or rivers. ஸோ அது மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராம பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டா அது ஒரு 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளவு ஈல்டு கிடைக்கிறது நமக்கு, அந்த 5 கிலோமீட்டர்ல எவ்வளவு ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு அந்த பஞ்சாயத்துக்குள்ள ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள, அந்த ஸ்ட்ரீம் வழியா ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வழியும் எவ்வளவு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுறது, அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் எவ்வளவு காலியா இருக்குது, 500 அடி 300 அடி போர் போட்டு உறிஞ்சி எடுத்துறோம் இல்லையா, அங்க காலி இருக்குது. இப்போ அந்த காலியா இருக்கிற இடத்துல எப்படி இந்த தண்ணியை பயன்படுத்தி ரீஃபில் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். He was trying to rejuvenate the bore wells in that area for a small square kilometer of 5 or above, where the water from the rain as well as the other catchment areas could revive these bore wells that are around 300 and beyond feet, 300 and 400 feet beyond, so that when these are filled up, these are all empty to that level. When these are all filled up, they will start percolating, and it will start rejuvenating that area. And because of this, then it goes as a stream towards the river. River is a part, which all these streams put together. That's how he's trying to explain it. Okay, so அந்த மாதிரி இவ்வளவு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அந்த 5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1 கிலோமீட்டர் லென்த்ல நம்ம ரீசார்ஜ் ஓடை இருக்குன்னா அதுல நாம என்ன பண்றோம், ரீசார்ஜ் வெல் அப்படிங்கறத நம்ம அமைக்கிறோம். அதுல வந்துட்டு அந்த ரீசார்ஜ் வெல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 6 அடி அகலம், 15 அடி நீளம், 20 அடி ஆழத்துக்கு ஒரு கூம்பு வடிவில கிணறு வெட்டுவோம். ஸோ இது அந்த மாதிரி கிணறு வெட்டும் போது என்ன ஆகும்னா, அதுல வந்து நடுவுல வந்து உரைகளை விரைக்கிட்டு வருவோம், சைட்ல போர்டர் செக் எல்லாம் போட்டு வந்துடுவோம், மேல ஒரு ஸ்லாப் போட்டு மூடிடுவோம், அதுக்கு மேல ஜல்லி போட்டு பரப்பி விடுவோம். You're trying to make it as a conical structure, இல்லையா? கோன் மாதிரி இருக்கும், மேல வட்டமா இருக்கும். So on the top surface it will be like a circular cross section, and the bottom portion will be a pivoted one, which will be covered with some sort of a cover, which will start allowing the percolation of groundwater or percolation of the water from the rain. Yes, which will start rejuvenating the bore wells. Correct. அதே மாதிரி அதுக்கு அந்த ரீசார்ஜ் வெல்லுக்கு ஒரு 10 அடி முன்னாடியே என்ன பண்ணுவோம், போல்டர் செக், கேபியான் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கேபியான் ஸ்ட்ரக்சரை ஒண்ணு மேக் பண்ணிடுவோம். அப்ப வர தண்ணி என்ன ஆகும்னா, டஸ்ட் கிளீன் பண்ணோம் ஃபர்ஸ்ட், அதுல செகண்ட் வாட்டரை வந்து ஸ்லோ டவுன் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்லோவா உள்ள கல்லுகளை நடுவுல பூந்து வெளியில வந்து அந்த ரீசார்ஜ் வெல்லுக்குள்ள போயிட்டே இருக்கும். மேல வந்து அந்த மட்டெல்லாம் கொஞ்சம் படந்து கீழே. Almost this happens to be a very, very natural stream of water purification, isn't it? When it falls through these structures, the gabion structures, the water falls very slowly into it, and it is able to get purified as it falls into the structure, and you are able to rejuvenate that kind of a ground soil, wherein as it happens, there is a huge amount of influx of water into this particular area, and then slowly it rises. Okay, so இது ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா இப்போ நமக்கு வந்து விவசாயிகள்கிட்ட போய் கேட்கும்போது ஏன் தண்ணி விவசாயத்துல பஞ்சமா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா விவசாயம் பண்ணா அவங்க சொல்றாங்க மழை கம்மியா இருக்கு, மழை பெய்யலன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம ரெயின்கே ஸ்டேஷன்ல போய் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க சராசரி ரெயின்ஃபால் இருந்துகிட்டு தான் இருக்குது, ஒரு 10% 20% முன்ன பின்ன இருக்கு, இயர்லி மோர் தென் 1000 மில்லிமீட்டர் சராசரியா இருந்துகிட்டு தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல வில்லேஜ் போய் பார்க்கும்போது வில்லேஜ் மக்கள் என்ன சொல்றாங்க, தண்ணி இல்லை பாருங்க, கிணத்துல இவ்வளவு தண்ணி இல்லை, எல்லாம் ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நமக்கு வந்து புரியுது என்னன்னா, இவங்க சொல்றது உண்மையா இருக்குது, அவங்க சொல்றது உண்மையா தான் தெரியறது. ஆனா ரெண்டுத்துக்கு நடுவுல ஏதோ மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது என்ன மிஸ்மேட்ச்னா, எல்லாரும் சொல்ற மாதிரி இன்னைக்கு ரெயின் வாட்டர் வந்து 60 to 70% வந்து எவாபரேஷன் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இந்த எவாபரேஷன் லாஸை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் அடுத்த கட்டமா நாம போறோம். சொல்லுங்க சார். So ரெண்டு விதமா there are two things that he is trying to convey. One is we are been getting good amount of rainfall or sufficient amount of rainfall. Average rainfall pattern is around 1000 mm and above in these areas that he's referring. But on the other side, farmers who have been using this rainwater or the groundwater for their irrigation purposes, they are saying we are not having water, we are not having sufficient water. You see my open well, it is dry,
We are using a lot of bore wells. We are going at 300, 500 feet. There is a big mismatch, isn't it? On one side, you have huge amount of rainfall intensity pattern or data on one side, and if you see the other side, there is something lacking. So he was trying to find out what is that? Why is that? Yeah, solunga sir. Okay. So, அப்போ எவாபரேஷன் லாஸ் ஆகிறது எப்படி அப்படிங்கிறது, இந்த பிரச்சனை எவாபரேஷன் லாஸ் இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் பஞ்சம் எப்போ வந்ததுன்னா கடந்த ஒரு 40-50 வருஷமா தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. தவிர அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் உலகம் வருஷக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷம் இருந்திருக்கும். கிரவுண்ட் வாட்டர் பஞ்சம்னு சொல்லி யாரும் பேசுனதே கிடையாது. இப்போ ஒரு 40-30 வருஷமா தான் 50 வருஷமா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 விதமான காரணம் இருக்கு. ஒண்ணு இப்போ நம்ம பூமியிலிருந்து உரிய டெக்னாலஜியை நம்ம வளர்த்துட்டோம். எப்போன்னா போர்வெல்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம 500 அடி 1000 அடி 2000 அடி இன்னைக்கு 2000 அடி வரை கூட போர் போட்டு உள்ளிருந்து எடுக்கிற வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த 2000 அடிக்கு உள்ள கொண்டு போய் வேலையை நம்ம பார்க்கல. ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, முன்னாடி எல்லாம் இயற்கையிலே பூமி சாயில் எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்ப மழை பெஞ்சதுன்னா மேலேயே அந்த ஊறி நின்று கீழே பூமிக்குள்ள போகும். இப்ப இந்த கெமிக்கல் ஃபார்மிங்னும் அதே, இந்த போர்வெல்லும் கெமிக்கல் ஃபார்மிங் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்மிங் வந்ததுனால விவசாய நிலம் எல்லாம் முன்னாடி என்ன ஆகும்னா, இந்த ஏறு ஓட்டினாங்கன்னா மாடோட தொப்புல அந்த தண்ணியில தேயுன்னு சொல்லுவாங்க. அது 2 அடி ஆழத்துக்கு மேல சாயில் ரொம்ப சாஃப்டா இருக்கும். கவலை ஓட்டி தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா இதுல உள்ளே இறங்கி அப்படியே கீழே இறங்கி போயிடும். கிணறு வயலுன்னு சைக்கிள் இங்க இருந்துகிட்டே இருக்கு. What he is trying to say is, what probably he has understood about this whole issue or a challenge is, 40-50 years back there was no challenge like this on farmers complaining about no water, rainfall is happening, but still we are not getting water. There was no complaint like this 50-60 years back. And probably now, after all that technological advances that we have been going through, we have also done some mistakes on utilizing a huge amount of bore wells or tube wells rather than dug wells or the open wells. And it has been our requirement that we keep drawing water from these kind of bore wells at a very high flow, and could be that one reason. The second reason is, as we have been doing a lot of farming activity, it has been more on chemicals and pesticides that have been used for getting higher yields. And that's the reason probably that the soil, which has become very, very rusty in nature, or it has become very hard, so that there is no possibility of any percolation that can happen in the soil, which was very soft when a lot of agriculture activity just started 60 years back, 70 years back. So he's trying to refer these two conditions. Yes, sir. Okay. So அந்த மாதிரி அந்த 2 அடி சாயில் 2 அடிக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கிற நேரத்துல அப்ப தண்ணி கவலை ஓட்டி எடுத்து மேல அதை பாத்தினாங்கன்னா கீழே இறங்கி ஆட்டோமேட்டிக்கா போகும். கிணறு வயலுன்னு சைக்கிளிங் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஒரு 10% 15% எவாபரேஷன் ஆகும். அடுத்த ரைனிங் சீசன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கிரவுண்ட் வாட்டர் 0 லெவலுக்கு வந்துடும். இப்படிதான் ரொம்ப நாளா இருந்திருக்கு. இப்போ அந்த கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, நிறைய அந்த கெமிக்கலோட வேஸ்டேஜ் எல்லாம் தண்ணி இறங்கக்கூடிய ஊற்று கண்ணுல போய் அந்த உப்போட படிமானம் எல்லாம் படிச்சு லேயர் பையா இப்போ 2 அடிக்கு இருந்த சாயில் சாஃப்டா இருந்தது கால் இறங்கினது இப்ப 6 அடி கூட இறங்க மாட்டேங்குது அந்த வயல்ல. Even half feet, the soft nature of the soil is not visible, it seems, because of the extensive use of fertilizers and chemicals for farming. It has gone to 25 to 30 feet of the soil depth, becoming very hard in nature, and that's the reason water is unable to percolate into the soil, whichever the cultivable lands or cultivable soil which he is referring to, with the cattle and the machines that they use, they are unable to excavate the soil so that there is percolation possible. Yes, sir. Okay. So அந்த மாதிரி இருக்கும்போது, so இப்போ நம்ம இது 2 பிரச்சனை இருக்கு. இப்போ போர்வெல் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல முடியாது நம்மளால. அதே நேரத்தில் கெமிக்கல் ஃபார்மிங்ல இருந்து மொத்தமே இன்னைக்கே எல்லாம் இயற்கைக்கு வந்துடுங்கன்னு சொன்னாலும் சாத்தியம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது 2மே டச் பண்ணாம, இதான் ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு, ஆனா இது 2 டச் பண்ணாம எப்படி கிரவுண்ட் வாட்டரை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத எங்களுடைய மோட்டிவ். So he has attempted, or he's been successfully going through this cycle of not touching these two aspects.
we are not going to stop using of borewells, and neither we are going to stop using the fertilizers. Using not touching these two things, how do we really rejuvenate those areas for percolation of groundwater in the best way possible? That's what he's going to explain now. Yes, please. So அதை வந்து இமீடியட்லி அதை செய்ய முடியாது. ஆனா இமீடியட்லா என்ன நம்ம பண்றோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மனுஷன் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு இமீடியட்லா குளுக்கோஸ் போட்டு மயக்கம் தெளிய வச்சுதான் அவனுக்கு வேலை கொடுத்து அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட சொல்லுவோம். அந்த மாதிரி நாம என்ன பண்றோம், இப்போதைக்கு பூமி வந்து ரொம்ப அந்த மயக்கம் போட்ட நிலையில இருக்கும்போது, அப்போ அந்த ஊர் வழியா தண்ணி எல்லாம் வறண்டு வெளியில போகுது இல்லையா, அந்த தண்ணியை வந்து இன்ஜெக்ட் பண்ணி பூமிக்குள்ள அனுப்பி பூமியில கிரவுண்ட் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்து தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிடும். So what he's saying is, if a man faints, what we do, we give him some glucose quickly to raise his sugar levels in case sugar levels are down, then give him some food, water and things like that. Probably we'll have to give him water also in the initial instance. Similarly, compare this with the soil. Soil has really in a dead condition in these areas. So he's trying to bring out a way that how do we really rejuvenate this soil first with some percolation methodology, so that it is able to get softer in nature, and then the rest of the things happen. Yes, sir. Okay. So இதுதான் எங்களுடைய ஐடியா வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, அப்போ அந்த ஓடை வந்து 1 கிலோமீட்டர் லென்த் இருக்குன்னா அங்க வந்து ஜியோமார்பாலஜி எப்படி இருக்கு, சாயில் கண்டிஷன் எப்படி இருக்கு, லேண்ட் யூஸ் லேண்ட் கவர்லாம் எப்படி இருக்குங்கிறதுலாம் நாம சயின்டிபிக்கா வந்து அனாசி ஆராய்ச்சி பார்த்துட்டு, ஸோ இந்த ஓடையில வந்து இந்த இடத்துல வந்து ரீசார்ஜ் வெல் பண்ணோம்னா பூமிக்குள்ள பர்குலேஷன் ஆகும் அப்படிங்கறத டெக்னிக்கலா எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளானை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஒரு எக்ஸாம்பிள், அந்த பஞ்சாயத்துல 1 கிலோமீட்டருக்கு இருக்குன்னா ஓடை, அதுல வந்து ஒரு 7-8 100-150 மீட்டருக்கு இடைவெளியில ஒரு 7-8 10 ரீசார்ஜ் வெல் நம்ம போட்டுட்டோம்னா என்ன ஆகும், வர தண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் வெல் ஃபில் ஆகும், அது எவ்வளவு போகுதோ மிச்சத்து இந்த அடுத்த வெல் அது மாதிரி கடைசி வெல் போறதுக்குள்ள எல்லா தண்ணியும் காணாம போயிடும். சோ இப்போ நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் வெல்ஸ் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி நாகநதி நதியில பாத்தீங்கன்னா எத்தனை பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி? இதுவரையிலும் இந்த மாதிரி நாங்க வந்து நாகநதிக்கு மட்டும் 354 ரீசார்ஜ் வெல் பண்ணிருக்கோம் 21 கிராம் பஞ்சாயத்துல. சரி, ஒரு நிமிஷம். So what he has done so far, இது எத்தனை வருஷமா பண்ணிருக்கீங்க? இது 2014ல ஆரம்பிச்சு 2017ல நாகநதியை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். So from 2014 to 2017 he has attempted and successfully completed around 350 recharge wells in this stretch of 360 kilometers. Is 360 kilometer தானங்க? Square kilometer. So 360 square kilometer stretch, he has built all these number of recharge wells, and now it is able to survive any drought condition or any dry condition, and the water is still flowing even during the summer seasons. That's what he has attempted, and he has successfully. If you are able to show some photographs, either photographs இருக்குங்களா இது காமிக்கிறதுக்கு? So இதுதான் 2013ல இந்த நாகநதி இந்த கண்டிஷன் தான் சார் இந்த ஆகஸ்ட் மாசம். சரி. ஸோ அதுதான் அது வந்து நம்ம சொன்ன மாதிரி அடுத்த ஸ்லைடு வந்து இது பாலாரோட ஃபுல் கேட்ச்மெண்ட் ஏரியா. ஸோ இதுல இந்த கிரீன் இருக்கிறது மட்டும் தான் நாகநதி ஏரியா. பாலாறு வந்து மொத்தமா 17,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுல வந்து 15% கர்நாடகா, 27% ஆந்திர பிரதேஷ், 56% தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல இந்த நாகநதி இந்த எக்ஸாம்பிள். ஆனா இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க சார். ஓகே, இது வந்து ஜியோமார்பாலஜி, இதெல்லாம் டெக்னிக்கலா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா நீங்க எல்லாம் ஆல்மோஸ்ட். ஸோ இது வந்து லேண்ட் யூஸ் லேண்ட் கவர். ஸோ இது வந்து 7 மைக்ரோ வாட்டர் ஷெட் இது. ஸோ இது வந்து ஸ்ட்ரீம்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, 844 கிலோமீட்டர் லென்த்துக்கு ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு சொன்னோம் இல்லையா, பல ஆயிரக்கணக்கான குறுவோடைகள் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நதியா மாறும். ஸோ அந்த குறுவா இருக்கிறதுல அதுதான் நதி வரும். இப்போ all these streams are still happening there, 844 streams which you are saying. இப்போ நாம வந்து இல்ல வெள்ளூர் பார்ட் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் சார். 60% ஆஃப் நாகநதியை வந்து கவர் பண்ணிருக்கோம். இன்னும் நம்ம திருவண்ணாமலை பார்ட்ல வந்து இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணல. So you are saying 844 streamsல 60% வந்து இப்போ வந்து வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு? இல்ல, ஃப்ளோ ஆகுது 100% போயிட்டு இருக்கு சார். ஓகே, அது நதியில ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. நம்ம
இப்ப நம்ம வந்து அந்த 60% ஏரியாவில கவர் பண்ணதே நதி வந்து வற்றாத ஜீவநதியா மாறிடுச்சு. Okay, so he's saying the 60% of the Naganadi river is full with water without getting dry for the even during the dry seasons. That's what he has accomplished. சொல்லுங்க சார் அடுத்து. இது ரெயின்ஃபால் உங்களுக்கு தெரியும் டேட்டா. இது வந்து ஒவ்வொரு மைக்ரோ வாட்டர் ஷெட்டுக்கும் மினி வாட்டர் ஷெட்டுக்கும் ஆனுவல் லெவல்ல இருக்கு, மான்சூன் லெவல்ல இருக்கு. இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த ரீசார்ஜ் வெல் இதுதான் ரீசார்ஜ் வெல் ஸ்ட்ரக்சர். அதாவது மலை மேல இருந்து மழை பெஞ்சு கீழே இறங்கி வந்ததுன்னா செக்கு, அப்புறம் ரீசார்ஜ் வெல், அதுல இன்ஜெக்ஷன் வெல்லும் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஓடையில நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இது இப்போ நம்ம மேல பார்த்தது வந்து இதான் ரீசார்ஜ் வெல்லிங் சார். ஸோ அதோட இன்ஜினியரிங் மாடல் எப்படி இருக்குங்கிற ஸ்ட்ரக்சர் இது இருக்கு. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரீசார்ஜ் வெல் இப்படிதான் இருக்கும். அதாவது ஸ்லாப் ஒன்று போட்டுட்டு மூடிடும், அதுக்கு மேல ஒரு உர வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் ஜல்லி எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிட்டா ஆடு மாடு மனுஷங்க யாராவது போனா கூட அது டேமேஜ் ஆகாம யாருக்கும் அந்த தொந்தரவும் இல்லாம தண்ணி வந்து உள்ள போறதுக்காக இந்த மாதிரி இருக்கும் சார். அதுக்கு அடுத்த ஸ்லைடு வந்து இதுதான் போல்டர் செக். முன்னாடி இருக்கு பாருங்க, அது போல்டர் செக். வர தண்ணியை வந்து வேகத்தை குறைச்சிட்டு இந்த அதுக்கப்புறம் ஒரு 10 அடியில இந்த ரீசார்ஜ் வெல் இருக்கும். So you're reducing the speed of flow of water, isn't it? ஆமா. By the gabion structure, the boulder structure that you are showing will reduce the speed of water or the flow of water, so that this percolation happens very gradually and it will happen successfully. இல்லைங்களா? Yes sir, yes, correct. Yes please. So இது வந்து நாங்க இதுதான் எங்களோட முதல் 2014 நாங்க பூமி பூஜை போட்டு எங்களோட வாலண்டியர்ஸ் எல்லாம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லயே இந்த ரீசார்ஜ் வெல் பண்ணோம். ஸோ இது ரீசார்ஜ் வெல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாரு தண்ணி உள்ள போறது. அதுக்கு அடுத்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எப்பவுமே ரிசல்ட் பார்த்த பிறகு நமக்கு ஒரு ஹாப்பி வரும். ஸோ அந்த வேலை பண்ணோம் வந்து பார்த்த உடனே 10 வருஷம் பாருங்க, 4 வருஷம் தண்ணி இல்லாத கிணத்துல தண்ணி வந்துருக்கு அந்த இடத்துல. அதே மாதிரி 15 வருஷம் தண்ணி இல்லாத கிணத்துல கொட்டி கிணறு சொல்லுவாங்க தண்ணி வந்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்க விவசாயம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஸ்லைட்ல what he is trying to say is over a period of within 4 years which the wells were dry, it has started rejuvenating. Well, which was dry has got some percolation of water seen in those photographs, and people have started doing some agriculture when they were not having sufficient amount of water in the past years. Now they have started doing some agriculture in the year 2015 within a span of 1 or 2 years. Yes sir. So அதன் பிறகு இதை வந்து நாங்க என்ன பண்றோம்னா இப்ப நம்ம பைலட் பண்ணோம், சக்சஸ் பண்ணோம், ரிசல்ட் வந்திருக்கு. இதை வந்து இப்படி வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்றது, எந்த இடத்துல பண்றது அப்படிங்கறத நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, மகாத்மா காந்தி நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அந்த டிபார்ட்மெண்ட் அதாவது டிஆர்டிஏ இருக்கும். அந்த டிஆர்டிஓட டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் டைரக்டர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இதை எப்படி பண்றது அப்படின்னு போய் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த 100 நாள் வேலை திட்ட மக்களை பயன்படுத்தி பண்ணலான்ட்டு அவங்கள வச்சும் ஒரு பைலட் பண்ணி அந்த அதாவது பெண்களே மேக்சிமம் 95% வந்து பெண்கள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, அதில் ஒர்க் பண்ணிருக்காங்க. What he is trying to say is the MNREGA schemes wherein there will be a 95% women workforce being employed for the 100-day scheme. 100 நாள், they call it as 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 100 days employment scheme, wherein 95% of them are women. So he has taken up this challenge to take this initiative of maintaining these systems or maintaining these structures with the help of this 95% workforce, and it has been effective. Yes sir. So அவங்கள வந்து நாங்க ட்ரெயின் பண்றோம். எப்ப அவங்களுக்கு நார்மலா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா, ஆனா நாங்க என்ன பண்றோம், அவங்களுக்கு வேலை செய்யாததுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். மேக்சிமம் 4 விதமான பிரச்சனைகள் நாங்க கண்டுபிடிக்கிறோம் மேஜரா. என்னன்னா, ஒண்ணு வந்து பிசிக்கல் ப்ராப்ளம், ஒண்ணு சோம்பேறித்தனமா இருந்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க, உடல் நலிவு ஏற்பட்டாலும் வேலை செய்ய மாட்டாங்க. 2வது வந்து மன அழுத்தம் இருந்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க. 3வதா உணர்ச்சி வசப்படுறவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க. 4வதா கம்யூனிகேஷன் சரியா இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க. இந்த 4 பிரச்சனை. He's saying the women workforce have certain constraints for working, and probably these are some of the constraints. Either they are physically not possible to work, and if they are still having some
interest to work, they feel very bored, they feel very lazy to do some physical activity. And if they have some communication gaps, or there are problems like, I am not getting money from this, I'm not getting proper support, things like that. That's how they have, identified these problems in these women and started training them to come out of this and get into this challenging job of maintaining these systems. Yes, sir. So அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் நாங்க ஒரு 3 நாள் 3 days 3 hour per day ன்னு சொல்லி 3 days ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அமைதியும் ஒரு அன்பும் அவங்க கூட கலந்து வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு 2-3 வார்டு சொல்லுவோம். என்னன்னா பாருங்க, நம்ம இந்த நிலைமை வந்து இப்படியே நீடிச்சுன்னா 25 வருஷத்துல தமிழ்நாடு பாலைவனமா போயிடும்னு யாராவது சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த உலக போர் வந்தா தண்ணிக்கு தான் வரும்னு சொல்றாங்க. அப்படி 2 விஷயத்த பார்க்கும்போது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் எதிரி யாருன்னா, மிகப்பெரிய எதிரி ஒண்ணு பாலைவனம் இல்லைன்னா போர். இந்த மாதிரி அந்த 2 இக்கடான நிலையில நம்ம விட்டு போக ஆசைப்படுறோமா? So he is trying to convey that there is an awareness created among these women to not to scare them, but also to say the fact that the only enemy that the grandchildren or the children would be left with is the complete dearth of water or the digging of bore wells. Both are getting what you say into the livelihoods of people in the next 25 years or 30 years, where there will be grandchildren and children of from this age. So that's how he is trying to create awareness among them and get that kind of a support from them. Yes, sir. So அதன் பிறகு வந்து அவங்க நம்ம ஊருக்கு இந்த பிரச்சனை நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம ஊருக்கு மத்தவங்க ஒரு யாராவது வந்து செய்வாங்களான்னா யாரும் செய்யப்படுறது இல்லை. யாரையும் கூப்பிடுறதுக்கும் நமக்கு வந்து ரைட்ஸ் இல்லை. அப்படின்னா நம்ம ஊருக்கு நாம தான் செய்து ஆகணும், வேற கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு நாம தான் பண்ணணுங்கிற அந்த உறுதி ஒரு ஸ்ட்ராங் அவங்க கிட்ட பண்ணும்போது அவங்க எல்லாம் ஓகே சார், நம்ம ஊருக்கு நம்ம பண்றோம், எங்க ஊர் நம்ம ஊர் நம்ம நீர் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்துல அந்த வேலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார். So we understand this language, Namma Uru. If we say Namma Uru, it is our place, our area, and who will come and do? We will have to do for our own selves. Nobody is going to come to our rescue at any given situation. That's what he's trying to inculcate in the minds of these people, and they have been successful to that. Yes, sir. So அதன் பிறகு அவங்க எல்லாம் எல்லாரும் தயாராகிறாங்க வேலை பண்றதுக்கு. அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நார்மலா எங்க இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு வந்து 230 மேண்டேஸ் வந்து நாங்க வந்து ஆவரேஜா கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் அந்த 2-3 முறை ட்ரையல் பண்ணதுக்கு அப்புறம் 230 மேண்டேஸ் வந்தது. அந்த 230 மேண்டேஸ் ஒரு ரீசார்ஜ் வெல்லுக்கு அப்படின்னா அவங்க 200 மேண்டேஸே கூட முடிகிற அளவுக்கு அவங்க நல்லா ஸ்பீடா ஒர்க் பண்ணுவாங்க. They have sped the work. The amount of time required were calculated as 230 man-days for such structures, development of such structures, but they have been able to complete it with less than 200 man-days, as per what Mr. Chandrashekaran is communicating. அதே மாதிரி கவர்மெண்ட்லயும் அவங்களுக்கு வந்து 100% சேலரி கொடுக்குறாங்க. இந்த ஒர்க் பண்ணும்போது வேற இடத்துல ஒர்க்ல வந்து எவ்வளவு பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனா இந்த ஒர்க் நம்ம ரீசார்ஜ் வெல் பண்ற ஒர்க்ல வந்து 100% இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க, 100% லேபர் அவங்களுக்கு கிடைக்குது. They are able to get 100% payment to that work that they have been doing every day in that 100 days that they are employed. So நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 14 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அந்த வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், 14 டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சில கலெக்டர்ஸ் எல்லாம் இனாகிரேட் பண்ற போட்டோஸ் அது வந்து இந்த ரீசார்ஜ் வெல்லோட பல விதமான ஸ்டேஜ்ல போட்டோ இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.